தெரியுமா, நீங்க தேடி வந்தவங்க இங்கதான் இருக்கிறாங்க. ஓஹோ, இங்கதான் இருக்கிறாங்களா? நினைச்சேன். சாட்டியா பங்கஜா, நம்ம சீலா இருக்கேல, சீலா அவளையும் அவளுக்கு தங்கச்சி மோவா ஒண்ணு உண்டுல, மல்லிகா. சீலாக்கு மருமவா ரெண்டு வரையும் ஜெயில தள்ளிட்டா, உனக்கு தெரியுமா? பாத்தியா பெரியம்மா, இங்க வந்து நம்ம கதையா வெட்டிட்டு இருக்காங்க. தெரிஞ்சது தானே, அதனாலதான் இவ்வளவு தேடி வந்தேன். ஆமா சொர்ணம், தெருவுல எல்லாரும் பேசிட்டாங்களா? நேத்தைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாத்தியா, அதனால இங்க என்ன நடந்து யாது நடக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல பாரு. நானும் இன்னைக்கு காலையில தானே வந்தேன். ஆமா, சீலா வீட்டுக்கு வந்துட்டாளா இல்ல இன்னும் ஜெயில தான் கிடைக்காளா? வீடு வந்த போல தெரியல பாரு, இன்னும் ஜெயில தான் கிடைக்க போல. கிடைக்கட்டாங்க, ஒத்தைக்கு ஒரு மூவன் போய் சம்பாத்தியம் பண்ணியாயில்ல, அந்த துட்டை எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு அருமோல அவ சரியாவே கவனிக்க மாட்டா பாரு. ஏ கலவி, என்ன பேசிய நீ? பேசாம இரு மல்லிகா. இந்த கலவி இன்னும் என்னெல்லாம் சொல்றான்னு பாப்போம். என்ன பாத்தியா, நான் என் மருமோளை எப்படி பாக்கேன்னு? நானும் சில சமயம் சீலாவிட்ட சொல்லும் பாத்தியா, உன் மருமோள நல்ல பாத்திக்க, அவளும் வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லும் பாரு. ஆனாலும் அவ கேட்கவே மாட்டாள. சீலா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் நீ உனக்கு தெரிஞ்ச போல பேசுற. உனக்கு எப்படி தெரியும்? நீ எவ்வளவு மைல் கடந்து இருக்க? நான் இல்ல அவ வீட்டு தொட்டு இருக்கேன். எனக்கு தெரியாததான் உனக்கு தெரிய போகுது. மருமோள நம்ம மாமியாரு நம்மள அம்மா போல பாத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, கடைசியா ஆப்பு வச்சா பாத்தியா? தங்கச்சி மாதான் என்னமா இவ எடுத்து வளர்த்த போல இல்ல, இங்கே வந்து கிடப்பா. பாவம் அந்த மேனக பிள்ளை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் இப்படி மருமூளை போட்டு கொடுமைப்படுத்தணும்னு ஒரு நினைப்பு கூட வராதம்மா. ரெண்டு பேரும் செயல கடந்துட்டு 1 2 3ன்னு காளிய தின்னிட்டு இருக்கட்டும், கிடக்கட்டும், அங்கே கிடக்கட்டும். இன்னும் ஒரு 5-6 நாள் அங்கே இருந்தாதான் அம்மைக்கு மௌலுக்கும் புத்தி வரும். சின்ன பொண்ணே, உன் பின்னாடி ஒரு உலக்கை இருக்கு, அதை எடு. எதுக்கு சீலமா உலக்கா? ஏதாவது மாவடிக்க இல்ல, அதை எடுத்துதா. இந்தாங்கம்மா. எம்மா, என் மண்டையில யாரோ அடிச்சு போட்டுட்டாங்களே. சொர்ணா, அது வேற யாரும் இல்ல, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஆ சீலா. என்ன பாட்டியோ பேர இழுக்கிறீங்க? எப்பா, இந்த சீலா என் மண்டை அடிச்சு நொறிக்கால. ஆமா சீலா, வந்துட்டியா? வந்துட்டியான்னு கேக்குறீங்க, இல்லனா ஜெயில இருந்து எப்படி வந்தடி கேக்குறியா? என்ன சீலா, மரியாதையா பேசுவ, இப்ப மரியாதை எல்லாம் குறையுது. ஆமா, உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? அக்கா அக்கான்னு கூப்பிட்டதுக்கு நீ நல்லா ஆப்பு வச்சுட்ட எனக்கு. ஆஹா, சீலா நல்ல கோவத்துல எல்லாம் வந்திருக்கா. இருங்க, உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். அத்தாடி, என்கிட்டயா சீலா சொல்லியா? பாட்டுக்கு சிவரேடு வீட்டுக்குள்ள இருந்தேன், எல்லாம் இந்த சொர்ணனாலதான். என்ன சொன்னீங்க? மோவை சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறான், இவ மருமோள ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான்னு. ஆமா, என் மோவன் சம்பாத்தியம் பண்ணி என்கிட்ட தந்தான்னு நீ என்னைக்கு பார்த்த? அதே மாதிரி நான் என்னமோ என் மருமோளுக்கு சோறு தண்ணி போடாத போல அப்படின்னு பேசிட்டு இருந்தியே, அத நீ பாத்தியோ? இல்ல, அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே. வாயை திறந்தா போய் உரைக்கால் இந்த வாயிலே போட்டுறணும். என்ன பங்குதாக்கா, உங்ககிட்ட தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா சீலா, சொன்ன என்கிட்ட அப்படிதான் சொன்னா. அடி பாவி, அடிக்கு பயந்து என்ன மாட்டி விட்டுக்கிட்டியே. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் இவ்வளவு நேரமா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் வாரேன். ஆஹா, ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருந்தாலோ? ஐயோ, நம்ம வாயாலே நம்ம மாட்டிட்டோமே. அங்கத்திட்ட பேசுவாக்குல என்னெல்லாம் சொன்னேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதே. என் மருமகளுக்கு நான் சோறு போடலன்னு சொன்னியே, ஆமா என் மருமகளுக்கு நீங்க எத்தனை நாள் சோறு போட்ட? நான் போடலன்னா நீ போட்டிருப்பல. அது அது வந்து நானும் பக்கத்து வீடாச்சா, அக்கா மாதிரி பழகுறேன்னா நானும் உங்ககிட்ட பழகினேன். ஆனா நீ எனக்கு எதிரால சாட்சி சொல்ற. என்ன சீலா சொல்ற? நான் சாட்சி சொன்னனா? ஆமா, போலீஸ்டா சொன்னேல. அதுவும் உண்மை சொன்னா பரவாயில்ல, நீ நேர்ல இருந்து பார்த்த போல எல்லாம் சொன்ன. ஐயோ, காலையிலே என் மருமோ முகத்துல முழிச்சது தப்பா போச்சு. வாய்க்கிலேயே சொன்னிய, இப்ப சொல்லு. என்ன பார்த்தனே இப்ப சொல்லு. சொல்லுங்க பாட்டியா. நானே எங்க பெரியம்மாவும் எங்க மைண்ட் தூக்கிட்டு போனமா? ஆஹா, குடும்பத்தோட எல்லாம் வந்திருக்கா. இன்னைக்கு கும்மி அடிக்காம போக மாட்டா போல இருக்க.
சொல்லுங்க பாட்டியா, நானே எங்க பெரியம்மா சேர்ந்து எங்க மைனி கடை தூண்டிட்டு போணுமா? சொல்லுங்க. அதான் என் மோள் கேட்கல, பாய் தடுத்து சொல்லு. போலீஸ்கிட்ட நேர்ல பார்த்த போல என்னவோ சொன்னியா? இப்ப எங்க கிட்ட சொல்லு, என்ன பார்த்தனே? அது அது நான் தூக்க கலக்கத்துல இருந்தேனா? நீ தூக்கத்துல இருந்தியா, தூக்குல தொங்குனியான்னு கேட்கல. சீலா, உண்மையிலேயே நான் தூக்க கலக்கத்துல தான் இருந்தேன். போய் சொன்னா உலக்கையில வாயை அடிச்சு பேசுறேன் பாத்தியா? உண்மை சொல்லுங்க. அடிச்சு போட்டாத சீலா, அது உண்மையில நான் போய் தான் சொன்னேன். உனக்கு எவ்வளவு திமிரு? சீலா, அதான் நான் போயின்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு தான் இந்த அடி. அடி ஆத்தாடி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ என்ன அடிச்சு கொல்றாளா? என்னது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளா? உங்களை கொன்னுட்டு இனி ஒரு நேரம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எம்மடி மல்லிகா, உங்க பெரியம்மா கிட்ட என்ன அடிக்காதுன்னு சொல்லு மக்கா. என்னது மக்காவா? அன்னைக்கு போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் நேர்ல பார்த்த போல எங்களை போட்டு கொடுத்தீங்களா? அப்ப தெரியல உங்களுக்கு நான் மக்கான்னு. என்னையும் சேர்த்துல போட்டு கொடுத்தீங்க. கூட 2 அடி சேர்த்து வாங்குங்க. ஏ பாட்டியோ, வயசான காலத்தை இந்த வேலையில உங்களுக்கு எதுக்கு? வீட்டுல இருந்தமா தின்னமா படுத்து தூங்கணுமான்னு இல்லாம அடுத்த வீடு பக்கத்து வீடு எல்லா கதையும் எல்லாத்தையும் பற்றி பேசுறது என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச போல. எம்மாடி, நீயே வந்துட்டியா? சீலா உன் மாமியார போட்டு நல்லா துவைச்சி அடிக்கா. கொஞ்சம் கூட அடி கொடுத்து வெளுத்து எடுக்கட்டவங்க. அப்ப அது அரி வருதான்னு பாப்போம். நானே எத்தனை நேரம் சொன்ன தெரியுமா எங்க அத்தை கிட்ட? அவங்க பேச்செல்லாம் பேசாதீங்க, உண்மை தெரியாம எதுவும் சொல்லாதீங்கன்னு. எங்க அத்தை எல்லாம் குவாடு போட்டா ரோடே போட்ட ஆள் இல்ல, ரோட்டை போட்டாங்க. அதான் இன்னைக்கு ரோட்ல கிடந்து அடி வாங்குறாங்க. வாங்கட்டு நல்லா. இங்க பாருங்க பங்கச்சத்தை, எங்க மாமியா கூட எல்லாம் சேராதீங்க. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து உங்களை அக்கா பிரிச்சு போடுவாங்க. எம்மாடி, நான் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். மாமியார் தான் யா பங்கச்சா வெளியே வா, யா பங்கச்சா இங்க வெளியே வான்னு கூப்பாடு போட்டுட்டு இருந்தா. இப்படி என்ன நடு தெருவுல நிக்க வைப்பாடு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு நேரமா சீலா கதையை என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையும் சீலா ஒளிஞ்சின்னு கேட்டுட்டு இருந்தா. இப்பயும் உன் மாமியாருக்கு அடி விழுது. அடுத்த அடி இருக்குதா? சீலா, என்ன அடிக்காத சீலா. நான் பங்கஜத்தை வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் போல கருவேப்பிலை எடுத்துட்டு போலதான் வந்தேன். யா, உன் வீட்டுல தான் கொத்து கொத்தா கருவேப்பிலை நிக்க, அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? மறுபோல சீலா கிட்ட அடிய மிதிய வாங்கி என் மேலெல்லாம் வலிக்குது பாத்தீங்க. கொஞ்சம் போல மிளகு ரசம் வச்சு தாயாம். பாரம் கலவிக்கு அடி வாங்கின வலிக்கு மிளகு ரசம் இல்ல வேணுமா? மிளகு ரசம் அடியோ கூட உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி தாரோம், சாப்பிடுவீங்களா? உருளைக்கிழங்கு வறுவல் தானா? ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். மறுபோல ஆனா அந்த வளர்ந்தவ சொன்னா இல்ல மாதிரியே செஞ்சிருந்தா. வளர்ந்தவளா? வாயிலே போடுங்க. மிளகு ரசமா? மிளகு ரசம் இன்னைக்கு உங்களுக்கு பாயாசத்தை போடலாம். கள்ளி ரசம் வச்சிருக்கேன், அரளிக்காய் துவையிலும் செஞ்சு வச்சிருக்கேன். தின்னுட்டு ஒரேடியா போய் சேர்ந்துருங்க. தெருவுல கடந்து நம்ம மானத்தை வாங்குறாங்க. இன்னும் வரட்டும் வீட்டுக்கு. கள்ளி பால் ரசமும் அரளிக்காய் துவையலும் இருக்கு. கூடவே பாயசத்தையும் போட்ட வேண்டியதான். பாட்டியோ, நீங்க சொன்ன மெனு எல்லாம் ரெடியா இருக்கு. நல்ல சாகசமா வீட்டுல போய் இருந்து சாப்பிட்டுட்டு நேரா சுடுகாட்டுல போய் நீங்களே படுத்துடுங்க. வந்துட்டாங்க எல்லாம் பேசக்கு, எல்லாம் தெரிஞ்ச போல. என் மருமகளுக்கு நான் சாப்பாடு போடலன்னு சொன்னீங்கல்ல, உங்க மருமவா உங்களுக்கு சாப்பாடுல செஞ்சு வச்சுக்கிட்டு ரெடியா காத்துட்டு இருக்க. போங்க. ஏ பங்கஜா, பாத்தியா என் நிலைமையா? ஏமா சொர்ணம், இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேம்மா. போதும் எல்லாம். இனி உன் சங்கத்துக்கு வேண்டாமா? போய் சேர உன் வீட்டை பார்த்து. பேச கடைக்கு நேரம் உன் வீட்டுல இருந்து போகாம இப்படி சுத்தி எடுத்து வந்து எனக்குலாம் நீ ஆப்பு வச்சுட்டு போற. அப்பவே நான் நினைச்சிருக்கணும் ஏதாவது பிரச்சனையில என்னை இழுத்து விடுவேன்னு. இனி என்ன பத்தி யாருகிட்டயாவது ஏதாவது சொன்னேன்னு பாத்தியா? இனி நான் வாயே திறந்து பேச மாட்டேம்மா. நான் மௌன விரதம் இருக்க போறேன். அதான் உங்களுக்கு நல்லது. எம்மாடி மருமகள வந்துட்டாங்க. என்ன பத்தி குத்தம் சொல்லுக்கு? வா மக்கா, நம்ம வீட்டு போவோம். அடி ஆத்தாடி, எம்மா சீலா போயிட்டாளா? இனி இந்த சொர்ணத்தை என் வீட்டு நடையில ஏத்த கூடாது. ஒரு நிமிஷத்துல என்ன கதிகலங்க வச்சுட்டாளா? என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? என்ன பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தாளாம். என்ன அக்கறை?
யப்பா இவ்வளவு போல ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லப்பா. சீலாவை பத்தி என்கிட்ட சொல்லுவேனா என்ன பத்தி யாருக்கிட்ட எல்லாம் சொல்லுப்பா. நான் முதல்ல நினைச்சேன் சுசிலா அப்படிப்பட்ட ஆளு கிடையாதே. ஆனா எப்பா இவ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கா. இனி அவ இந்த தெரு பக்கம் வரட்டும் சாமி கலைக்கு தலையில விட்டுருவேன் பாத்திக்கா.